ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று தலைவலியோடு இருக்கிற இன்வெஸ்டராக நீங்கள் இருக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 கோடி என்ற இலக்கை அடையலாம். சில ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளராக நீங்கள் இப்போ இருந்தாக்கணும். லட்சங்களை கடந்து 1 கோடியை நீங்கள் எட்ட முடியும். மைல்ஸ்டோன்ஸ் 12 அதற்கான ஒரு இடம் தான். அது உங்களுக்காக தான் உருவாக்கியிருக்கோம். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் நிச்சயமாக 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும். ஒவ்வொரு மைல்களாக கடந்து 1 கோடி உங்களுக்கு வந்து சேரும். கீழே உள்ள ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, M2W சேருங்க, நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. குவான்டிட்டி வாங்கணும்னா 2 வழியில் தான் வாங்க முடியும். ஒன்று, உங்களை மாதிரி லார்ஜ் குவான்டிட்டி வாங்கக்கூடிய மற்றவங்கெல்லாம் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். யார்கிட்ட நீங்கள் வாங்க விரும்புகிற ஸ்டாக் இருக்குன்றதை புரிஞ்சுக்கணும். யார்கிட்ட இந்த ஸ்டாக் இருக்கோ அவங்ககிட்டேருந்து வாங்க நீங்கள் ட்ரை பண்ணணும். அதை இன்ஸ்டிடியூஷனில் தான் பண்ண முடியும். அதுக்கு புரோக்கர்ஸ் இருப்பாங்க. ஸ்க்ரீன்லேயே குவான்டிட்டி தெரியுதாங்கிறதையும் பார்க்கணும். சில சமயம் செல்லர் ஓப்பனாக குவான்டிட்டி போடுவோம், அப்படி டக்குன்னு வாங்கணும். ஒரு தடவை நான் பார்த்த வரைக்கும் ஒரு ஸ்டாக் 75,000 ஷேர் ஸ்க்ரீனில் போட்டிருக்கான். நம்மகிட்ட பணம் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிட்டு வரதுக்குள்ளே அதில் 50,000 ஒருத்தன் வாங்கிட்டா 25,000 தான் நம்மளால் வாங்க முடியுது. ஸோ ஸ்க்ரீனில் அலர்ட்டாக பார்க்கணும். ஏன்னா NSE ஸ்க்ரீனில் இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும், BSE ஸ்க்ரீன்லேயே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கண்டினியூஸாக ஸ்க்ரீனை வாட்ச் பண்ணி செல்லர் இருக்கானான்னு பார்க்குறது ஒரு பக்கம். இன்னொன்று, யார்கிட்டெல்லாம் ஸ்டாக் இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் உதவும், புரோக்கர்ஸ் உதவுவாங்க. ஸோ நிறைய பேர்கிட்ட பேசி இந்த ஸ்டாக் நான் வாங்கணும், யார்கிட்ட குவான்டிட்டி இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த நாலேஜ் உள்ளவங்களோட நம்ம நட்பு வச்சுக்கணும். அடுத்த விஷயம், இந்த லாட்டாக 1 to 1 வாங்கி மேட்ச் பண்ணுறதுங்கிறது ஒரு காமன் அக்செப்டட் ப்ராக்டிஸ். அது சட்ட ரீதியாக ஒரு சரியான வழிமுறை. ஸோ செல்லர் இருக்காரு, அவர்கிட்ட போய் பேசுகிறீங்க, அவர் நான் விற்கிறேன்னு சொல்கிறார், நீங்கள் உங்கள் புரோக்கர் வழியாக பையிங் ஆர்டரை போடுறீங்க, அவர் அதுக்கு விற்றுட்டு போயிடுறாரு. லாட்டு ஒரே நாளில் ஒரே நிர்ணயிக்கப்பட்ட விலையில் முடிஞ்சு போயிடுது. 1 lakh ஷேர் அவங்களால வாங்க முடியும். ஆனால் இது நடக்காது, யாருமே விற்கிறதுக்கு முன் வர மாட்டேங்கிறாங்கனாக்கா நீங்கள் எப்படி வாங்குவீங்க? பொறுமையாக ஸ்க்ரீனில் தான் வாங்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட், நீங்கள் 1 லட்சம் வாங்க போகிறீங்கன்றதை யாருக்கும் சொல்லக்கூடாது. ஏன்னா சொன்னாலே அது 10 பேருக்கு தெரிஞ்சால் அதில் விற்கிறவனு இருந்தால் அவன் விலை ஏற்றி விட்டுருவான். நீங்கள் வாங்கவே முடியாது, அல்லது உங்களுக்கு வாங்கிறதுக்குள்ளே விலையேறிடும், அதிக விலை கொடுத்து வாங்குவீங்க. ஏன்னா டிசிப்ளினோட வாங்கணும்னு நான் சொன்னேன். டிசிப்ளினுங்கிறது எங்கே ஆரம்பிக்குது? நம்ம வாயில் ஆரம்பிக்குது. கம்முன்னு இருக்கணும், யார்கிட்டையும் நீங்கள் அதை பேசவே கூடாது. 2வது பாயிண்ட்டு, சைலண்ட்டாக இருந்தால் மாத்திரம் பத்தாது, கண்டினியூஸாக ப்ரைஸ் டிசிப்ளினோட ஸ்க்ரீனில் கிடைக்கிற குவான்டிட்டியை வாங்கிட்டே இருக்கணும். ஒரு பக்கம் நீங்கள் லெஃப்ட் சைடில் போடலாம், இன்னொரு பக்கம் ரைட் சைடில் ஸ்க்ரீனில் செல்லர் போடுற குவான்டிட்டி வரும்போது டக்குன்னு எடுக்கலாம். இந்த 2 விஷயத்தையும் ப்ரைஸ் டிசிப்ளினோட பண்ணணும். பல நாட்கள் இதையே பண்ணி தான் நிறைய ஸ்டாக்கில் 1 lakh வாங்க முடியும். என்னுடைய அனுபவத்தில் சில ரொம்ப இல்லிக்விட் ஸ்டாக்ஸில் 1 lakh ஷேர் நாங்கள் வாங்கியிருக்கோம். அந்த இல்லிக்விட் ஸ்டாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வாங்கும்போது 1000 வாங்குவோம். டெய்லி சில ஆயிரங்கள் தான் கிடைக்கும். வாங்கிறதுக்கே 1 மாதத்துலேருந்து 3 மாதம் ஆகும். நம்ம வாங்குகிற வேலையில் ஆரம்பித்து முடிக்கிற வேலையில் பார்த்தீங்கன்னாக்கா, வாங்கி முடிக்கிற வேலையை பார்த்தா அதுக்குள்ளேயே ஒரு 15-20% ஏறி இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே கம்பெனி பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்குன்றதுனால நம்ம அதிக விலை கொடுத்து வாங்குகிறோம். இப்படி ப்ரைஸ் டிசிப்ளினோட வாங்குறதுங்கிறது மிக முக்கியமான ஆர்ட். அதிக விலை கொடுக்கணும்னா அதுக்கு கம்பெனியுடைய பர்ஃபார்மன்ஸ் ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கணும். விலை ஏறி இருக்கே, நான் வாங்கியே ஆகணும் அப்படின்ற அந்த ரீசனுக்காக நீங்கள் எக்ஸ்ட்ரா வேல்யூ கொடுக்கக்கூடாது. ஸோ இந்த டிசிப்ளின் அடுத்த விஷயம் முக்கியமானது. ஃபஸ்ட்டு நான் குவாலிட்டியை பற்றி சொன்னேன், 2வது டிசிப்ளினை பற்றி சொன்னேன். சரி, அடுத்தது என்ன ஒரு குவான்டிட்டி பில்ட் பண்ணுறதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக்கில் அதிக மதிப்பில் அது இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கு அது வாங்கணும், குவான்டிட்டி வாங்கணும். லேஸில் உங்களுக்கு ஸ்டாக் கிடைக்காதுங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் டிசைர்டு ப்ரைஸ் 100 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், 120 ஆரம்பிக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் ஆரம்பிக்கும் போது விலை 120 தான் இருக்குது. 120லேருந்து ஸ்லோவாக நீங்கள் 119, 118ன்னு ஒரு ரூபாயாக குறைச்சிட்டு சின்ன குவான்டிட்டி வாங்குறீங்க. இப்போது செல்லர் பொறுமை எழுந்து விற்க ஆரம்பித்தான்னு வச்சுக்கோங்களேன், அவன் விற்றுக்கிட்டே வரான் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஒரு பார்ட் குவான்டிட்டியை வாங்கிடுறீங்க. எதுக்குள்ளே? 110 வரதுக்குள்ளே, மேபி ஒரு 10%. அங்கேருந்து 105 வரதுக்குள்ளே நீங்கள் இன்னொரு 10% வாங்கிடுறீங்க. நீங்கள் வாங்க வேண்டிய குவான்டிட்டியில் நீங்கள் 20% வாங்கிட்டீங்க. அங்கேருந்து 100 வரதுக்குள்ளே நீங்கள் இன்னொரு 10% வாங்கிடுறீங்க. ஞாபகம் வச்சுங்க, உங்களுக்கு வேண்டிய ஆவரேஜ் ப்ரைஸு 100. ஆனால் 100 வரதுக்குள்ளே நீங்கள் 30% ஆஃப் த பொசிஷனை வாங்கிடுறீங்க. 30,000 ஷேர் வாங்கிடுறீங்க. உங்கள் ஆவரேஜ் எங்கே இருக்கும்? 100லேருந்து 120க்கு நடுவில் இருக்கும். ஸோ அந்த ஆவரேஜ் நீங்கள் ஃபர்தர் குறைக்கணும். ஸோ 100 வந்தவுடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்கள் டார்கெட் 100 தானே,
அந்த இடத்துல ஒரு 20% வாங்குறீங்க, எப்படியாவது கிடைச்ச குவான்டிட்டி எல்லாம் வாங்குறீங்க. மறுபடியும் டவுன்வர்ட் ப்ரெஷர் இருந்தால் நீங்கள் ஆவரேஜை குறைச்சி ஒரு 20% 95ல் வாங்குறீங்க, 90லையும் மறுபடியும் வாங்குறீங்க. எங்கே உங்கள் பொசிஷன் கம்ப்ளீட் ஆகுதோ அந்த இடத்துல நீங்கள் மேக்ஸிமம் குவான்டிட்டி வாங்கி 1 lakh ஷேரை கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க. இப்போது உங்கள் பொசிஷனை டவுன்வர்ட் ஆவரேஜ் பண்ணி நீங்கள் பில்ட் பண்ணிட்டீங்க. டவுன்வர்ட் ஆவரேஜ் பண்ணி பில்ட் பண்ணும்போது என்ன நடக்கும்னாக்கா, நீங்கள் பொறுமையாக வாங்கியிருப்பீங்க, வேடிக்கை பார்த்து மொத்த வாய்ப்பையும் நழுவ விட்டுற மாட்டீங்க, எல்லா நேரத்தையும் ஆக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா செல்லருங்கிறவன் டெய்லி மார்க்கெட்டுக்கு வரான். நீங்கள் 10 நாள் ஒன்றும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அவன் விற்கிற குவான்டிட்டி வேற ஒருத்தன் வாங்கிட்டு போயிடுவான். ஸோ ஆக்டிவாக டெய்லி வாங்கணும். அதே போல் உங்கள் டார்கெட் ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஆக்டிவிட்டியை கூட்டி இன்னும் நிறைய ஷேர் வாங்குற ஹேபிட்டுக்கு வரணும். வெயிட் பண்ணக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சார் எனக்கு 100ல் வாங்கணும்னு வாங்க, 120 இருக்கும், ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அங்கேருந்து 110 வரும், ஒன்றும் பண்ண மாட்டாங்க. 105 வரும், ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. அப்புறம் 100 வரும். 100 வந்தோடனே என்ன பண்ணுவாங்க, இப்போ நான் என்னோட டார்கெட் ப்ரைஸை 95ஆக மாத்திரேன்னு ஒன்றுமே பண்ணாமல் வேடிக்கை பார்ப்பாங்க. இது ஏதோ ரீட்டைல் இன்வெஸ்டர் பண்ணுற தப்புன்னு நினைக்காதீங்க. 1 lakh வாங்குறவனு இந்த தப்பெல்லாம் பண்ணுவான். ஏன்னா அவன் ஈகோ, விலை குறைஞ்சிடுச்சு, நான் நினச்ச விலைக்கு நான் வாங்குவேன், நான் நினச்ச விலையை நான் நினச்சபடி மாற்றுவேன், எனக்கு மார்க்கெட் நான் நினச்ச விலையில் எனக்கு விற்று கொடுக்கணும், எனக்கு நான் வேண்டிய குவான்டிட்டியை மார்க்கெட் எனக்கு நான் நினச்ச விலையில் எனக்கு விற்கணும். இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டு நிறைய பேருக்கு இருக்குது. இது ஏதோ 100 ஷேர் வாங்குறவனுக்கு இருக்குன்னு நினைக்காதீங்க. லட்சம் ஷேர் வாங்குறவனுக்கு இருக்குது, கோடி ஷேர் வாங்குறவனுக்கு இருக்குது. ஸோ இறங்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம மனம் ஒரு குரங்காக அந்த இடத்துல மாறி நம்ம ஏற்கனவே எடுத்த முடிவை மாற்ற வைக்குது. கடைசியில் என்ன ஆகும் தெரியுமா, இந்த ஷேர் 100 வரும், 95 வரும். 95 வந்தோடனே கொஞ்சமாக வாங்குவான். அப்போ தான் வாங்கிட்டு என்ன சொல்லுவான், இன்னும் இறங்கும், ஸ்லோவாக நான் வாங்குறேன்னு. 90க்கு வரும், அப்போவும் கொஞ்சம் தான் ஏற்றிருப்பான். 95ல் ஒரு 10,000 வாங்கியிருப்பான், 90ல் ஒரு 10,000 வாங்கியிருப்பான், 20,000. இவன் எவ்வளோ வாங்கினோம், 1 லட்சம் ஷேரு. இப்போ 90ல் அண்ணன் என்ன நினைக்கிறான்னா 85க்கு வரணும்னு. என்ன ஆகும், திடீர்னு 90ல் நிறைய வால்யூம் நடக்கும். விற்கிறவன் பொறுமையை இழந்து அவன் எல்லா ஷேரையும் விற்றுக்கிட்டு இருப்பான். இவர் பொறுமையாக வேடிக்கை பார்த்துட்டு இருப்பார். வேற ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, சரி எனக்கு இந்த ஆவரேஜ் ப்ரைஸ் நல்லா தான் இருக்குது, நான் வாங்குறேன்னு சொல்லி விற்கிற குவான்டிட்டி எல்லாம் சுழிச்சு வாங்கிட்டு போயிடுறாங்க. விற்கிறவனோட குவான்டிட்டி முடிஞ்ச உடனே இந்த ஷேர் 90லேருந்து மறுபடியும் 120க்கு போயிடும். அண்ணன் எவ்வளோ வாங்கியிருக்காரு, 20,000 தான் வாங்கியிருக்காரு. எவ்வளோ வாங்கணும், 1 lakh. இது இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதிமேதாவிகள் பொதுவாக முதலீட்டில் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அது எவ்வளவு தடவை இந்த தப்பு பண்ணாலும் இந்த அதிமேதாவிலுக்கு இந்த ஒரு மைண்ட் செட்லேருந்து வெளியே வரவே முடியாது. ஏன்னா அவன் என்ன நினைக்கிறான், ஐ எம் ஸ்மார்ட்டர் தென் த மார்க்கெட்னு நினைக்கிறான். ஹி டசன்ட் வாண்ட் த மார்க்கெட் டு அவுட் ஸ்மார்ட் ஹிம் ஈவன் ஆன் அ சிங்கிள் டே. ஸோ ஒரு நாள் கூட மார்க்கெட் உங்களை அவுட் ஸ்மார்ட் பண்ணக்கூடாது. டெய்லி நீங்கள் மார்க்கெட்டோட ஸ்மார்ட்னாக்கா என்ன பண்ணுவீங்க, டெய்லி நீங்கள் வாங்குற ஷேர்லாம் ஏறுதுன்னு சொல்லுவீங்க, டெய்லி நீங்கள் விற்க சொன்ன ஷேர்லாம் இறங்குதுன்னு சொல்லுவீங்க. நீங்கள் மார்க்கெட்டில் பண்ண வேண்டிய விஷயத்தையும் நான் சொன்ன மாதிரி தான் பண்ணுவீங்க, வாங்க மாட்டீங்க. ஸோ குவான்டிட்டி வாங்காமலே போயிட்டே இருக்கும். ஆனால் அப்படியும் அவங்க ஜேர்னி மார்க்கெட்டில் பல வருஷத்துக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா மார்க்கெட்டில் எல்லா விதமான ஆட்களுக்கும் இடம் இருக்குது. பிரைட்டஸ்ட் பீப்புளுக்கு இருக்குது, மோஸ்ட் ஈகோயிஸ்டிக் பீப்புளுக்கு இருக்குது, ஹம்பிள் பீப்புளுக்கும் இடம் இருக்குது. நீங்கள் எந்த வழி சூஸ் பண்ணுறீங்கன்ற பொறுத்து தான் உங்களால் குவான்டிட்டி வாங்கக்கூடிய ஒரு இன்வெஸ்டராக மாற முடியும். குவான்டிட்டிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் கித்தாப்பு கிடையாது. இட் இஸ் நாட் அ ஈகோயிஸ்டிக் திங். அது ஒரு தேவை. நீங்கள் வளர்ந்தீங்கன்னா நீங்கள் குவான்டிட்டி வாங்கி ஆகணும். வளர வளர நீங்கள் அதிக பங்குகளை வாங்கணும். ஒரு இன்வெஸ்டர் மார்க்கெட்டுக்குள்ளே வரான்னாக்கா அவன் வளரும்போது 100 வாங்கிட்டு இந்த இடத்துல 1000 வாங்கணும், 1000 வாங்கின இடத்துல 10,000 வாங்கணும், 10,000 வாங்கின இடத்துல 1 லட்சம் வாங்கணும், 1 லட்சத்து வாங்கின இடத்துல 1 மில்லியன் வாங்கணும், 1 மில்லியன் வாங்கின இடத்துல 1 crore ஷேரும் வாங்கணும். எல்லா இன்வெஸ்டருடைய வளர்ச்சி பயணமும் இப்படி தான் இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஒரு நல்ல இன்வெஸ்டர், உங்களுக்கு நல்ல வளர்ச்சி பயணம் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் இந்த இடத்துக்கு சீக்கிரம் வந்துடுவீங்க. சீக்கிரம்னா 20-30 இயர்ஸில் வந்துட்டீங்கன்னா நீங்கள் அன்னைக்கு திடீர்னு எது சரியான வழிமுறைன்னு நீங்கள் கிரியேட் பண்ண முடியாது. முதல் நாள்லேருந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும். எனக்கு ஆக்சிடென்டெல்லாம் அந்த நண்பர் மூலமாக இந்த தாட் ப்ராசஸ் வந்து, இல்லைனா நானும் பயந்த சுபாவத்தோடு தான் இருந்திருப்பேன். இதெல்லாம் யோசிக்கிறதுலாம் நம்ம தகுதிக்கு ரொம்ப அதிகம்னு நினச்சிருப்பேன். ஆனால் ஒரு விளையாட்டா நமக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷனாக இதை பண்ணதுனால எங்களுக்கு இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸசைஸ் ஆச்சு. எங்களுக்கு ஒரு லேர்னிங்கை கொடுத்தது. அது லேர்னிங் அப்படின்ற ஒரு அடிப்படையில் அதை நிறைய செஞ்சோம். அப்படி செய்யும் போது நிறைய ஐடியாஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். எந்த ஐடியா ஒர்த்தானதுன்னு எங்களால் அடையாளம் காண முடிகிறது. அந்த பங்கை வாங்க முடியலனாலும் நான் வாங்குற 5000 ஷேரையும் 10,000 ஷேரையும் கூட அந்த ஒரு கான்ஃபிடென்ஸோடு வாங்குற ஒரு ஆட்டிடியூடை நான் டெவலப் பண்ணுறேன். இதுதான் அந்த எக்ஸசைஸில் எனக்கு வந்த முக்கியமான படிப்பினை. அந்த படிப்பினையை நான் எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனேங்கிறத தொடர்ந்து சொல்கிறேன். இந்த சப்ஜெக்ட் சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு. ஒவ்வொரு முதலீட்டு பயணத்துலேயும் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்.
ஏர்லியர் த பெட்டர். சீக்கிரம் பேசும்போது நம்முடைய நீண்ட பயணத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய சக்தியாக அமையும், ஒரு பெரிய சப்போர்ட்டாக அமையும், ஒரு பெரிய சேஞ்ச் ஏஜெண்ட்டாக இந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ் அமையும். இந்த கான்வர்சேஷனை நம்ம சீரியஸாக எடுத்துக்கிட்டு நம்மளுடைய முதலீட்டு பயணத்தின் அடுத்த கட்டத்தை நோக்கி போவோம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.